ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போன வாரம் அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 27லேருந்து நவம்பர் 2 வரைக்கும் ஸ்விக்கியில் எவ்வளவு ஏர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிற ஏர்னிங்ஸ் குரூப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ கடந்த ஒரு 2-3 வாரமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஏர்னிங்ஸ் குரூப் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ் ஆயிடுச்சு. ஸோ வாரம் பார்த்த ஏர்னிங்ஸை இந்த வாரம் நம்ம வீடியோவாக போட்டு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, ப்ரோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போடக்கூடிய அந்த மேக்ஸ் போன சர்ஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சில ஐடியா மாதிரி சொல்கிறேன். முக்கியமாக நம்ம ஸ்விக்கியில் எவ்வளோ சம்பாதிச்சோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃபோடய காமிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஏர்னிங்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அதை பற்றி நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, ப்ரோ ஃப்ளாட் சர்ச் 40 ஹவர்ஸ் போடுறாங்க. டின்னர் பீக்கில் 7 to 10 இந்த 3 மணி நேரத்தில் இடையில இன்ஸ்டாமார்ட் ஆர்டர்ஸ் 4 போட்டுடுறாங்க. இன்ஸ்டாமார்ட்டுக்கு 1 மணி நேரம் போயிடுது. மீதி இருக்க 2 மணி நேரத்தில் ஃபுட் ஆர்டர்ஸ் 4 இல்லைன்னா 5 இந்த மாதிரி தான் ஓட்ட முடியுது. ஃப்ளாட் சர்ஜ் இதனால எனக்கு கம்மியாகுது. இதுக்கு என்ன பண்றது, வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வீடியோக்குள்ள சொல்லியிருப்பேன், நீங்கள் ஸ்விக்கி ஓட்டுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாமார்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது எதனால அப்படின்னா, அவங்க தரக்கூடிய அந்த இன்சென்டிவை நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டாமார்ட்டில் டின்னர் பீக்கில் ஓரளவுக்கு ஆர்டர் வரும். ஸோ அந்த டைம் நீங்கள் அந்த லொக்கேஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் வரும். சரிங்களா? ஸோ அந்த டைம் நீங்கள் உங்களோட இன்சென்டிவை கொஞ்சம் சீக்கிரமாகவே டார்கெட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இன்ஸ்டாமார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் கொஞ்சம் கம்மியான லொக்கேஷனில் தான் டெலிவரி பண்ணுற மாதிரி வரும். இது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ அது போக எனக்கு அந்த மேக்ஸ் போனஸ் ஃபுட்டுக்கு மேக்ஸ் போனஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு இன்ஸ்டாமார்ட்டுக்கு ஆட் ஆக மாட்டேங்குது. அப்படின்னா நீங்கள் ஒன்று இன்ஸ்டாமார்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் வராமல் இருக்கும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் பண்ண முடியும். பட் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் வேணும், அதாவது அவங்க போடக்கூடிய ஃபுட் ஆர்டருக்கு மேக்ஸ் போனஸு சர்ஜு இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டினியூ நீங்கள் ஃபுட் ஆர்டர் தான் எடுத்தாகணும். இன்ஸ்டாமார்ட் ஆர்டருக்கு சர்ஜ் ஆட் ஆகுது. சரிங்களா? ஏதோ ஒரு சில நேரம் மட்டும்தான் சர்ஜ் ஆட் ஆகும். அதுவுமே நைட் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 11 மணி 12 மணி இந்த மாதிரி டைம்ல தான் உங்களுக்கு இன்ஸ்டாமார்ட்ல நீங்கள் ஆர்டர் எடுக்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய சர்ஜ் ஆட் ஆகும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டைம்ல உங்களுக்கு சர்ஜ் ஆட் ஆகுது. ஸோ இதுக்கு நீங்கள் இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் வராத மாதிரி அதில் ரிமூவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் வராது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் இன்ஸ்டாமார்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இன்ஸ்டாமார்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஷீட்லேயே அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் போதும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா? ப்ரோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாமார்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நியரஸ்ட் ஸ்விக்கி ஆஃபீஸ்க்கு போனீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அவங்களே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் வராது. பட் ஆனால் ஃபுட் ஆர்டருக்காக நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுடைய ஜோனில் இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. பட் மேக்ஸ் போனஸ் சர்ஜெலாம் அந்த ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சரு. ஸோ நீங்கள் ஃபுட் ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் போனஸ் ஆட் ஆகும், ஃப்ளாட் சர்ஜெலாம் ஆட் ஆகும். பட் இன்ஸ்டாமார்ட் ஆர்டருக்கு அது ஆட் ஆகாது. நான் நிறைய வீடியோக்குள்ளேயுமே நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால் ஆர்டர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லிடுறேன். ஸ்விக்கியில் போன வாரம் ஆர்டர் சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லா டைமுமே ஆர்டர் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்தது. அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வந்திருந்தது. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டி தான் ஓட்டுறோம். ஸோ வீடியோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா வீக்லி மினிமம் கேரண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வரைக்குமே அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டார்கெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வீக்லி கடைசியாக ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு டெய்லி இன்சென்டிவ் ஓட்டுறவங்களும் இருக்காங்க, வீக்லி இன்சென்டிவ் ஓட்டுறவங்களும் இருக்காங்க. ஸோ நாம பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி இன்சென்டிவ் ஓட்டுறதுலாம். ஸோ அதுக்கு நிறைய எப்படி சொல்கிறது, அவங்க சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது ஆட் ஆகும், இல்லைனா ஆட் ஆகாது. இதுக்கு முன்னால் நான் வீக்லி மினிமம் கேரண்டி பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. சரிங்களா?
போன வாரம் அக்டோபர் 27 இருந்து நவம்பர் 2 வரைக்கும் நம்ம வந்து 140 ஆர்டர் வந்து ஓட்டியாச்சு. ஸோ 140 ஆர்டருக்கும் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்துடலாமா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 140 ஆர்டர் வந்து பார்த்துப்போம். இதில் வந்து ஆர்டர் ஏர்னிங்ஸ் 10,686 வந்திருக்குங்க. இதில் வந்து டிப்ஸ் வந்து 190 வரும். ஸோ அதெல்லாமே ஆட் பண்ணி தான் வருவாங்க. பட் வீக்லி மினிமம் கேரண்டியில் வந்து அதை ஆட் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அது இல்லாமல் தான் நம்மளுக்கு வந்து 10,500 வந்து ஆட் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு 59 வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்துருக்கக்கூடிய இந்த டிடிஎஸ் டிடக்ஷன் அமௌண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது போனஸ், அதாவது இந்த மேக்ஸ் போனஸ், சர்ஜி இது எல்லாமே சேர்த்தியே போன வாரம் 1,700 வந்திருக்குங்க, சரிங்களா? ஏன்னா வந்து போன வாரம் மேக்ஸ் போனஸ் வந்து வாரி அரைச்சிட்டாங்க. ஸோ அதனாலேயே நம்மளால வந்து அதிகம் மேக்ஸ் போனஸ் வந்து எடுக்க முடியுது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,500 ப்ளஸ் நம்மளுக்கு டிப்ஸ் 190, அதெல்லாம் கழிச்சு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கழிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 590, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் போன வாரம் நம்ம பார்த்துருக்கக்கூடிய லாகின் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 76 மணி நேரம் 57 நிமிஷம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 77 மணி நேரம். இதுக்கு முன்னால வீடியோக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 90 மணி நேரம் வந்து ஒர்க் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதையுமே நான் ப்ரூஃபோடே காட்டுறேன், நீங்களே பாருங்க, சரிங்களா? ஸோ 90 மணி நேரத்துக்கும் போன வாரம் வந்து இத்தனைக்கும் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 11 to 11 தான் வந்து போனோம், சரிங்களா? ஸோ 11 to 11 போயிட்டு நம்ம வந்து போன வாரம் வந்து 140 ஆர்டர் எடுத்துச்சு. எதனால அப்படின்னா ஆர்டர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு, சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து அதை எடுக்க முடியுது. பட் ஜோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டைம் வந்து நம்ம லாகின் வச்சு இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். ஸோ நம்மளோட வீடியோக்குள்ளே நான் வந்து நிறைய டைம் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அதிகமாக வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய லாகின் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் பார்த்த மாதிரி இந்த 11 to 11 பார்த்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸும் வரும், ஆர்டர் கவுண்ட் வந்து வரும். ஸோ இந்த வாரம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த வாரம் நம்ம வந்து எத்தனை ஆர்டர் ஓட்டுறோம், எவ்வளோ டார்கெட் ஓட்டுறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் நம்ம பார்த்துக்கூடிய ஏர்னிங்ஸ் ப்ளஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் தான் பதில் சொல்லியிருக்கோம், சரிங்களா? மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் கேட்கணும், ஸ்விக்கி டெலிவரி ஜாப் இல்லைன்னா எனி ரிலேட்டட் வந்து டவுட் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கான வீடியோ வந்து உடனே கொடுத்துறேன், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய ட்ரெண்டிங் டு விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.